ஒரு உயிரோடு இருக்க யானையை துடிக்க துடிக்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து சாகடிச்சிருக்காங்க பப்ளிக்கு முன்னாடி. இதுக்கு காரணம் சயின்ஸ்ல நடந்த ஒரு வார். ஸோ தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் நிக்கோலா டெஸ்லாக்கும் நடுவில் ஒரு பெரிய போரே நடந்தது. ஏன்னா நிக்கோலா டெஸ்லா வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் ரன் பண்ணிட்டு இருந்த கம்பெனில வேலை பார்த்தாரு. அந்த டைம்ல அவர் பண்ண ஒரு சாதனைக்கு எடிசன் அவருக்கு ஒரு காசு கொடுத்துருக்கணும், அவார்ட் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தர முடியாது, நான் ஜோக் பண்ணேன்னு சொல்லி அவர் நிறைய தட்டி கழிச்சிட்டாரு. ஸோ அதனால வெளியே வந்து அதாவது நிக்கோலா டெஸ்லா அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டு தனியாக அவரே சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல அவர் கண்டுபிடிச்சது தான் ஏசி கரண்ட். இன்னைக்கு நம்மளுடைய எல்லா வீட்டுக்கும் வந்து கரண்ட் வருது பார்த்தீங்களா, அது வந்து ஏசி கரண்ட். ஆனால் எடிசனுடைய மொத்த பிஸ்னஸுமே டிசி கரண்ட்டை வச்சு தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால எடிசனுக்கு செம்ம லாஸ் ஆச்சு. ஸோ ஏசி கரண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனைனா அது ரொம்ப பவர்ஃபுல், டிசியை விட வீரியம் அதிகம். ஸோ ஒரு எலிஃபெண்ட்டை சாகடிச்சு ஏசி கரண்டோட அபாயத்தை மக்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காட்டினாரு. பட் இதில் என்ன பிரச்சனை, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒத்துமே வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு உலகம் வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க ஒரு புக்கை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை வாங்கி படிச்சு பாருங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம இந்த சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.